ராமர் கோயில் 370 பொது சிவில் சட்டம், இந்த மூன்று தான் பிஜேபியோட ஆதர்சமான கொள்கைகள். ராமர் கோயில் பத்தி பேசியிருக்காரு. ஸ்மிருதி இரானி என்ன பேசினாங்க, ராகுல் காந்தி நெருங்கிய நண்பர்களுடன் உரையாடுறாரு, கோயிலை இழுத்து சீல் வைக்கணும்னு பேசினாருன்றாங்க. ஸ்மிருதி இரானி தான் புத்தி இல்லாம பேசுறாருன்னா நாட்டின் பிரதம மந்திரி பாபர் மஸ்திக்கு போயிட்டாரு அவர். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. குறிப்பா லாலு பிரசாத் யாதவ் கருத்தை சொல்றாரு, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அது மத அடிப்படையில இல்லாம. முஸ்லிம்ஸ்க்கான இடஒதுக்கீடை பத்தி பேசும்போது ஐ திங்க் இந்தியா அலையன்ஸ் அக்ரெசிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும், அது இஸ்லாமியர்கள் உட்பட நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வருவோம். ஆனால் மோடி பச்சையா ஓரவஞ்சனை காட்டுறாருல, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் முஸ்லீம்ஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்றாருல, இது என்ன பேச்சு? எப்படிங்க ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி, 20 கோடி மக்கள், அவங்களுக்கு எதிராக ஒரு பிரதம மந்திரி எப்படி தொடர்ந்து இப்படி ஒரு வன்மத்தை கக்க முடியும்? ஆனா அது வாக்கு வங்கி அரசியல்ல கை கொடுக்காமல் இருக்கும் நான் சொல்ல முடியல அப்படின்னு நீங்க இப்பயும் சொல்றேன். 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் 370 வந்து திருப்பி கொண்டு வர முடியாது. அது புழுகிறாரு. 370 ராமர் கோயிலுக்கு கூட்டு போட முடியாது. இருங்க, இது வந்து பச்சையா அவர் வந்து திசை திருப்புறாங்க. யாராவது இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ராமர் கோயிலை திரும்ப கொடுன்னு கேட்கறாங்களா? அற்பத்திலும் அற்பமான பேச்சுக்களை, ஆபத்தான பேச்சுக்களை மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த கொம்பனாலும் இனிமே இந்தியால அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த தேர்தல் நினைவு கூறப்படும். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேணா போகலாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபிலிக்ஸ். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் 3ஆம் கட்ட தேர்தல் நேற்று மே 7ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது. இதில் 93 தொகுதிகள், வட கர்நாடகா, குஜராத், ஊபியில் சில இடங்கள். டோட்டலாக பார்த்தோம்னா இதுவரைக்கும் 283 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3ஆம் கட்ட தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், 3 phases ஓவர் 7 phases நடக்குது. 7 கட்ட தேர்தல், 3ஆவது கட்டம் முடிந்து விட்டது. 543 தொகுதிகளில் 283 முடிஞ்சிருக்குது. ஐ திங்க் கிட்டத்தட்ட 50% கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் 4 கட்டங்கள் தான் இருக்குது. அடுத்தது வந்து 13ஆம் தேதி, அதுக்கு அடுத்தது 20, 25, ஜூன் 1 கடைசியாக மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசியில் லாஸ்ட் ஃபேஸ் நடக்க இருக்குது. இந்த நேற்றை நடந்தது பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டுன்றாங்க. வழக்கமாக லாஸ்ட் டைம் அவங்க வாங்கின, ஐ திங்க் லாஸ்ட் டைம் இயர் அண்ட் தேர் 89 சீட்டோ என்னமோ, இந்த 93 வந்து லாஸ்ட் டைம் அவங்க ஐ திங்க் 71 என்னமோ வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேஸ்டியன் இது வந்து 1 and 2 அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஃபேஸில் ரொம்ப அதிகமாக அவங்களோட இது இருந்திருக்குது. குறிப்பாக கர்நாடகாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 சீட்ஸ், 28 மே 26ஆம் தேதி 14, நேற்று 14 சீட் முடிஞ்சிருக்குது. என்டையர் குஜராத் போயிருக்குது. 26ல் 1 சூரத்தில் அன்அப்போஸ்டு, 25 சீட்டு. மகாராஷ்டிராவில் சரத்பவார் கான்ஸ்டுவன்சி எல்லாம் போயிருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வாங்கின 93ல் 71 ஜெயிச்சாங்க. இந்த தடவை எவ்வளோ ஜெயிப்பாங்க என்னன்னு நமக்கு தெரியல. அக்ரெசிவ் கேம்பெயின் போயிட்டுருக்குது. ஆனால் வழக்கம் போல் மோடி வந்து வளர்ச்சியை பற்றி பேசாமல், அல்லது அவங்களுடைய சாதனைகளான ராமர் கோயில் 370 நீக்கிறதை பற்றி பேசாமல், தொடர்ச்சியாக கடந்த 15 நாட்களாக ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சதுலேருந்து அதை தான் அவர் பேசுகிறாரு. அது 3ஆம் கட்டம் முடிஞ்ச 4ஆம் கட்டத்துக்கும் அது தொடருது. ஓபிசி, எஸ்சி எஸ்டி, குறிப்பாக எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை பறித்து முஸ்லீம்ஸ்க்கு காங்கிரஸ் கொடுத்துரும் அப்படின்னு பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் டைம்ஸ் நவ் கொடுத்த பேட்டியில் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் அவர் பேசியிருக்கிறது. இஸ்லாமியர்கள், முஸ்லீம்ஸ் ஆத்ம பரிசோதனை செய்யணும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத பற்றி யோசிக்கும் போது தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து ஓட்டு போடணும்னு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை விடுக்கக்கூடிய விதத்தில் தான் மோடி பேசி கொண்டிருக்கிறார். திசை அறியாமல் திக்கறியாமல் போகிறது மோடியின் பிரச்சாரம். 10 ஆண்டு கால சாதனைகளை பற்றி எதுவும் பேசுவதில்லை. ராமர் கோயில் 370 பொது சிவில் சட்டம், இந்த மூன்று தான் பிஜேபியோட ஆதர்சமான கொள்கைகள். ராமர் கோயில் பத்தி பேசியிருக்காரு. எப்படி பேசுறாருன்னா, நாங்கள் வந்து அதிலே நெகட்டிவிட்டி வருது. காங்கிரஸ் வந்ததுன்னா இன்னைக்கு பேசியிருக்காரு, இன்னைக்கு காலையில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. காங்கிரஸ் வந்ததுன்னா மறுபடியும் ராமர் கோயிலை இடிச்சுட்டு பாபர் மசூதியை கட்டிடுவாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டுருவாங்க,
1986-87 காலகட்டத்தில் ஷாபானு கேஸில் எப்படி வந்து அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சுட்டு ராஜீவ்காந்தி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு நினைத்தே பார்க்க முடியாத அற்பத்தனமாக மோடி பேசி கொண்டிருக்கிறார். இந்த குஜராத்தில் ஒரு இடத்துல போய் இந்தியாவிலே எருமை மாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் உங்ககிட்ட எருமையில் 2 எருமை இருந்தால் ஒரு எருமையை காங்கிரஸ்காரன் தூக்கி போடுவான், முஸ்லீம்ஸ்க்கு கொடுப்பான்னு பேசியிருக்காரு. ராமர் கோயில் விஷயத்தில் முந்தா நாள் ஸ்மிருதி இரானி என்ன பேசினாங்க, ராகுல் காந்தி நெருங்கிய நண்பர்கள்னு உரையாடுறாரு. அதில் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா ராமர் கோயில் தீர்ப்பை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு குழு போடணும், கோயிலை இழுத்து சீல் வைக்கணும்னு பேசினாருன்றாங்க. ஸ்மிருதி இரானி தான் புத்தி இல்லாமல் பேசுறாருன்னா நாட்டின் பிரதம மந்திரி அவர் பேசுகிறார். நாங்கள் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோன்னா பாபர் மஸ்திக்கு போயிட்டார் அவர். ராமர் கோயிலை இடிச்சுட்டு மறுபடியும் பாபர் மஸ்தி கட்டிடுவாங்கன்ற லெவலுக்கு போகிறாரு. தெளிவாக மோடியோட ஸ்பீச்சில் இப்போ சமீப நாட்களில் அதுவும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு, 2nd, 3rd, 4th ஃபேஸ் முடிஞ்சிச்சு, 3rd முடிஞ்சிச்சு, 4th நோக்கி போகிறோம். ஒரு பதட்டம் தெரிகிறது. நன்றாகவே மோடியின் பேச்சில் ஒரு பதட்டம் தெரிகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் அவர் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் வந்தால் பறிச்சிருவாங்க, அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்ற பிரச்சாரத்தை தான் அவர் தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் முன்வைக்கிறாரு. குறிப்பாக லாலு பிரசாத் யாதவ் கருத்தை சொல்றாரு, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அது மத அடிப்படையில் இல்லாமல் அந்த இடஒதுக்கீடு சமூக ரீதியான பிற்படுத்தப்பட்டுள்ளதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. மீண்டும் இதை கையில் எடுத்து மோடி வந்து பாருங்க, இந்தியா கூட்டணியில் ஒரு தலைவர் முஸ்லீம் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுறாரு அப்படின்ற கருத்தை சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஆமாம், அது அவர் வந்து சின்ன சின்ன வார்த்தைகளை கூட பிடிச்சிக்கிட்டு விஷமத்தரமாக திசை திருப்புறவங்க இந்த விஷயத்த தெளிவாக தான் கையில் எடுப்பாங்க. ஏன்னா லாலு வந்து மத ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறாரு. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வந்து 2014 ஆட்சி காலம் மத அடிப்படையில் இருக்கக்கூடாது, ஆனால் முஸ்லிம்ஸுக்கான இடஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியில் அடிப்படையிலானதாக இருக்கணும்ன்றாரு. சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டுள்ளதை சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு போது முஸ்லிம்ஸுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவர் பேசுறாரு இல்லையா? அங்கதான் அந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. நீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன, இதை வந்து நேரடியாகவே காங்கிரஸ் எதிர்கொள்ளணும். என்ன கேட்டீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தே கூட நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக முஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்றது கூட எந்த தவறும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும்னு சொல்றதுல எந்த தவறுமே கிடையாதுங்க. எப்படி மாற்ற போறீங்கன்றதான் முக்கியம். கான்ஸ்டிடியூஷன் ஒன்றும் புனிதமான புஸ்தகம் கிடையாது. அப்படி இருந்தால் 120 அமெண்ட்மெண்ட், 110 அமெண்ட்மெண்ட் என்னமோ வந்திருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏன் பண்ணீங்க? நீங்கள் கடந்த 77 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே உங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது புனிதமானதுன்னா அது எதுக்கு அமெண்ட் பண்ணுறீங்க? எவ்ரி 25 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னு தாமஸ் ஜெஃபர்சன் அமெரிக்காவோட 2வது ஜனாதிபதி சொன்னார்னு ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் சொல்வார். ஈச் ஜெனரேஷன் இஸ் அ நேஷன் அண்ட் ஈச் நேஷன் நீட்ஸ் அ நியூ கான்ஸ்டிடியூஷன். தாமஸ் ஜெஃபர்சனோட வேர்ட்ஸ். இதை கிருஷ்ணயர் அடிக்கடி சொல்வார், நீதிபதி கிருஷ்ணயர். 25 ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறை. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு புதிய நாடு. ஒவ்வொரு புதிய நாட்டுக்கும் ஒரு அரசியலமைப்பு சாசனம் தேவை. ஏன் இதே வாஜ்பாய் கவர்மெண்ட் 2000 வந்து ஜஸ்டிஸ் வெங்கடச்சலையா கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க, அரசியலமைப்பு சாசனத்தை மறுநிர்ணயம், அதாவது வந்து ஆய்வு செய்வதற்கு. தப்பே கிடையாது. நீ எதை செய்ய போறன்றதான். இதோட சமயச்சார்பற்ற தன்மையை, இதோட கூட்டாட்சி தத்துவத்தை, தனிமனித உரிமைகளை பாதிக்கக்கூடிய விதத்தில் நீ அதை வந்து மாற்றி அமைச்சுன்னா தான் தவறே ஒழிய, இவற்றுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராமல் ஒரு புதிய கான்ஸ்டியூஷன், இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷன் தவறுகிறது என்று சொல்லி நீ புதிய கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தீங்கன்னா எந்த தப்புமே கிடையாது. ஆகவே இவங்க முஸ்லிம்ஸுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசும்போது ஐ திங்க் இந்தியா அலையன்ஸ் அக்ரெசிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும், அது இஸ்லாமியர்கள் உட்பட, நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ சோஷியலி எஜுகேஷனல் பேக்வேர்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க கொண்டு வாங்க. இப்ப திரும்ப திரும்ப மோடி வந்து குறைந்தபட்ச தர்மம் இல்லாம, ஒரு ராஜ தர்மான்றது தன்னுடைய குடிமக்களை எந்த விதமான பாகுபாடும் இல்லாம சரியா பாக்குறது. ஆனா மோடி பச்சையா ஓரவஞ்சனை காட்டுறாருல, நான் வந்து அவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கிட்ட இருந்து பறிச்சு முஸ்லிம்ஸுக்கு கொடுத்துருவாங்க, நான் உயிரோட இருக்க வரைக்கும் முஸ்லிம்ஸுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்றாருல, இது என்ன பேச்சு? மத ரீதியில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டை பறிக்க மாட்டோம்னு எழுத்துப்பூர்வமா உறுதிமொழி கொடுப்பாங்களா இந்தியா கூட்டணி? அதெல்லாம் எழுத்துப்பூர்வமாலாம் எதுக்கு இவரு கேட்குறாருன்னு கொடுக்கணும். அவங்க இப்போ பிரச்சனை என்னன்னா, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய, சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு கூட அரசு பணிகளில் 1% கீழே இருக்கக்கூடிய, கல்வியில் மிக மிக பின்தங்கி இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், வித் ஆர் வித்தவுட் ரிசர்வேஷன்? அதை பேசவே மாட்டேன்றாரே மோடி. எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீ வந்து இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறீங்க. எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடை யாரும் கை வைக்க போகிறது கிடையாது. அது வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம்.
அப்படி இருக்கும்போது அதை பறிச்சு அங்கே கொண்டு போகணும்னு ஏன் சொல்றாரு? அப்படி பார்த்தா முஸ்லீம் இட ஒதுக்கீடை கர்நாடகாவில் முதல்ல கொண்டு வந்தது தேவகவுடா. 94 தேவகவுடா முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடை கொண்டு வராரு. பொம்மாய் கவர்மெண்ட், பசவராஜ் பொம்மாய் கவர்மெண்ட் இருக்கும்போது அதை ரத்து பண்ணி அந்த 4% யாருக்கு கொடுத்தான் தெரியுமா? SC ST கொடுக்கல. அவன் கொடுத்தது ஒக்கலிகாஸுக்கும் லிங்காயத்துக்கும் கொடுக்குறான், ஆதிக்க ஜாதிகளுக்கு கொடுக்குறான். அப்போ இதுதான் பிஜேபியோட லட்சணம். ஆகவே முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னு 24, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப வழவழன்னு கூட பேச தேவையில்லை. தீவிரமான இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமோபோபியான்னு வாங்க, தீவிரமான இஸ்லாமிய வெறுப்பை இந்துக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் பேசுவதன் மூலம் வட இந்தியாவில் குறிப்பாக பெரும்பாலான இந்துக்களின் ஆழ்மனதில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய வெறுப்பை தட்டி எழுப்புகிறார் மோடி. இதன் மூலம் மட்டுமே தான் வெற்றி பெற முடியும். தன்னுடைய 10 ஆண்டு சாதனைகளோ அல்லது ராமர் கோயிலோ 370 தனக்கு ஒருபோதும் வெற்றியை ஈட்டி தரப்போவதில்லை என்பதை நன்கு புரிந்து கொண்ட காரணத்தால் இந்த ரொம்ப 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 ஆபத்தான ஒரு ஆயுதத்தை மோடி கையில் எடுத்திருக்கிறார். அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரம். நீங்க பாருங்களேன், ஏப்ரல் 19 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், தமிழ்நாடு உள்ளிட்ட எலெக்ஷன். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், இப்போ 4ஆம் கட்டத்தில் இருக்கும். எல்லா நாளும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 கூட்டம் பேசுறாரு மோடி. எல்லா கூட்டங்கள்லையும் மோடி பேசக்கூடிய பேச்சுல அடிநாதமா இருக்கக்கூடியது இஸ்லாமிய வெறுப்பு. எப்படிங்க ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி 15% மக்கள், 20 கோடி மக்கள், அவங்களுக்கு எதிராக ஒரு பிரதம மந்திரி எப்படி தொடர்ந்து இப்படி ஒரு வன்மத்தை கக்க முடியும்? ஆனா அது வாக்கு வங்கி அரசியல்ல கை கொடுக்காமல் இருக்கும் நான் சொல்ல முடியல அப்படின்னு நீங்க இப்பயும் சொல்றேன், இது மோடிக்கு வெற்றியை ஈட்டி தரலாம். பெரும்பாலான இந்துக்கள் மத்தியில் வட இந்தியாவில் மோடிக்கு இது வாக்குகளாக மாறலாம். இது வாக்குகளாக மாறும் என்று தெரிந்துதான் மோடி எப்படி பேசுகிறார். மோடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடியவர் கிடையாது. அதனாலதான் நான் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, சில நிமிடங்கள் முன்னால சொன்னது கூட, 10 ஆண்டு சாதனையோ 370 ராமர் கோயிலோ பேச வேண்டிய அளவுக்கு பேசப்படாமல் இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமே பேசப்படுகிறதுனா அது தனக்கு வாக்குகளை வட இந்தியாவில் ஈட்டி கொடுக்கும், ஹிந்துத்துவ பெல்ட்ல ஈட்டி கொடுக்கும்னு மோடி நம்புறாரு. யோசிச்சு பாருங்க, 370 ராமர் கோயிலும் மிகப்பெரிய சாதனைகள். நீங்க பிடிக்குதோ பிடிக்கல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற எந்த அரசாங்கங்களும் செய்ய முடியாத காரியத்தை இந்த கவர்மெண்ட் செஞ்சுது. அது சரி தப்புன்றது வேற. 370 நீக்கினதுல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனா அதை செய்ய மற்ற எந்த கவர்மெண்ட்டுமே செய்ய துணியாத காரியத்தை இந்த கவர்மெண்ட் செஞ்சுது. மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுது நிகழவில்லை. ஆனால் நீர் பூத்த நெருப்பா இருக்குன்றது அது வேற. ஆஸ் ஆஃப் நவ் 5 வருஷம் முடியுது. 6வது வருஷம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்ததுன்னா கிட்டத்தட்ட நார்மல் லைஃப் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ராமர் கோயில் 100 ஆண்டு கால போராட்டம், 100 ஆண்டுக்கும் மேற்பட்ட போராட்டம். அவங்களோட 3 முக்கியமான கொள்கைகள்ல 2 அச்சீவ் பண்ணிட்டாங்க. 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் 370 வந்து திருப்பி கொண்டு வர முடியாது. அது புழுகிறாரு. 370 ராமர் கோயிலுக்கு பூட்டு போட முடியாது. இருங்க, இது பச்சையா அவர் திசை திருப்புறாருங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, முதல்ல அதை முடிச்சிடலாம். அவங்களோட மிகப்பெரிய சாதனைகள் ராமர் கோயிலும் 370, அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா அதை சொல்லி ஓட்டு கேட்காம இப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 400 கொடுக்கலன்னா அவன் வந்தானா 370 மறுபடியும் கொண்டு வந்துடுவான், ராமர் கோயிலை மறுபடியும் பூட்டிடுவான். எழுதி வச்சுக்கோங்க, எவன் ஆட்சிக்கு வந்தாலும் 400 சீட் வாங்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும், இல்லை UPA 1 and 2 மாதிரி 200 சீட் வாங்கி UPA 1ல 144, UPA 2ல 208 அந்த மாதிரி வாங்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும், அல்லது சிம்பிள் மெஜாரிட்டி 272 வாங்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் 370 எந்த மாற்றமும் வராது. சத்தியமாக 370 திரும்ப கொண்டு வர முடியாது. கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஆர்டர். அதே மாதிரி ராமர் கோயிலை எவனாவது குறைஞ்சபட்ச புத்தி உள்ளவன் பேசுவானா, ராமர் கோயிலை இழுத்து சீல் வைப்பாங்க. எங்கள் இஸ்லாமியர்களே அதை கேட்கலையாங்க. பாபர் மசூதிக்கு இடுக்கி பக்கத்தில் இடம் கொடுத்தாச்சுங்க, 25 கிலோமீட்டர்ல கட்டிக்கோன்னு சொல்லியாச்சுங்க. யாராவது இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ராமர் கோயிலை திரும்ப கொடுன்னு கேட்குறாங்களா? யார் கேட்குறாங்க? மோடி இப்படிலாம் பேசுறாரு. அற்பத்தனமான, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத, கனவிலும் கருத முடியாத, அற்பத்திலும் அற்பமான பேச்சுக்களை, ஆபத்தான பேச்சுக்களை மோடி பேசி கொண்டிருக்கிறார். எங்க 2 எருமை மாட்டில் ஒரு எருமை மாடை பிடிங்கிப்பான், தாலி அறுத்துருவான். அதோட தொடர்ச்சி தாங்க ராமர் கோயிலை பூட்டி சீல் வைப்பான்றது. அதாவது தன்னுடைய சாதனைகளை ஒவ்வொரு நாளும் புதிய விதமான அபத்தமான, அசூயையான, ரொம்ப மோசமான பேச்சுக்களின் மூலமாக மோடி அவரே முறியடித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பிரதம மந்திரி பேசுற பேச்சு இல்லைங்க. எந்த கொம்பனாலும் இனிமே இந்தியாவில் 370 திரும்ப கொண்டு வர முடியாது, ராமர் கோயிலை இழுத்து பூட்ட முடியாது. இது எல்லாரும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அதுதான் அப்பீல்டு பண்ணிடுச்சுங்க. நான் நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 370 மறுபடியும் அங்கே கொண்டு வர முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த அபரகேட் பண்ணதை சுப்ரீம் கோர்ட் அப்பீல்டு பண்ணிடுச்சு. இது யதார்த்தம். நாங்கள் அந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் தான் எல்லாருமே சொல்றான். நான் யாராவது மேனிஃபெஸ்டோல 370 கொண்டு வந்துருவோம், ராமர் கோயிலை இழுத்து கூடி யாராவது சொல்ல முடியாதுன்ற. ஏன்னா அந்த ஸ்டேஜை தாண்டி இந்திய அரசியல் பயணப்பட்டுடுச்சு. முடிஞ்சு போச்சு. 370 கடந்த காலத்தின் கரிய நிழல்.
முடிஞ்சு போச்சு. 370 இனிமேல் எவனும் கொண்டு வர முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியன் பாலிடிக்ஸோட டைனமிக்ஸ் அதுதான். இது மோடிக்கு நல்லா தெரியும். இது ஓட்டை வாங்குறதுக்காக உசுப்புறதுக்காக பேசுறது. தினம் தினம் பேசுறாருல, எஸ்சி எஸ்டி மக்களை முஸ்லிம்ஸோட மோத விடுறாருல, உன் இடஒதுக்கீடை பறித்து அங்கே கொடுத்துருவான்றாருல. இது எவ்வளோ ஆபத்தான பேச்சு. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த தேர்தல் நினைவு கூறப்படும். இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேணால் போகலாம், மோடி ஜெயிக்கலாம், தோக்கலாம். ஆனால் ஒரு பிரதம மந்திரி இவ்வளவு ஆபத்தாக பேசினார் என்பது வரலாறு கண்டிப்பாக பதிவு செய்யும். நன்றி சார். வணக்கம். லெஜெண்ட் சரவணாஸ் ஜுவல்லர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. Welcome to VGP Marine Kingdom. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.